அகதிகளுடைய கண்ணீரை போக்கினார்கள், அகதிகளுக்கு மறுவாழ்வை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். தன்னை நம்பி வந்த அந்த தோழர்களை, அந்த அகதிகளை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்போ என்று விட்டுவிடவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், அன்சாரிகளை பார்த்து சொல்றான், அன்சாரிகளே, இதோ மக்காவை துறந்த அகதிகளாக முஹாஜிர்களாக உங்களிடத்திலே வந்திருக்கிறார்களே, இவர்களை நீங்கள் சகோதரராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தோழரை சகோதரராக ஏற்றுக்கொண்டார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தன்னிடத்திலே 2 வீடுகள் இருந்தது என்று சொன்னால், ஒரு வீட்டை தான் வைத்துக் கொண்டு, ஒரு அன்சாரி தோழர் தான் வைத்துக் கொண்டு, இன்னொரு வீட்டை அந்த அகதி முஹாஜிருக்கு அப்படியே வழங்கி விடுவார். எண்ணிமிக்கவர்களை சிந்தித்து பாருங்கள். தன்னிடத்திலே 2 மனைவிமார்கள் இருந்தால், ஒரு மனைவியை வைத்துக் கொண்டு இன்னொரு மனைவியை தலாக் விட்டு அவருக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். தன்னிடத்திலே 2 தோப்புக்கள் இருந்தது என்று சொன்னால், 2 தோட்டங்கள் இருந்தது என்று சொன்னால், ஒரு தோட்டத்தை தான் வைத்துக் கொண்டு இன்னொரு தோட்டத்தை அவருக்கு எழுதி வைத்து விடுவார். இந்த அளவுக்கு என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி அகதிகளுடைய அந்த துயரை, அந்த வலியை எப்படி போக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். எண்ணிமிக்கவர்களே,